வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், சினர்ஜிவின் காசி ரவிச்சந்திரன். பரிதாபங்கள் கோபி சுதாகர், இந்த இருவரையும் தெரியாதவங்களே நிச்சயமாக கிடையாது. யூடியூப் பார்க்கக்கூடிய நண்பர்களாக இருந்தால் நிச்சயமாக இவங்களை பற்றி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக சொல்லலாம். ஆரம்ப கட்டத்தில் பல்வேறு கஷ்டங்களை தாண்டி படிப்படியாக வளர்ந்து இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு நிலையை எட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக சொல்லலாம். இந்த காமெடி ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய முல்லை கோதண்டம், அவங்களுடைய காமெடியை நம்ம ரசித்து பார்ப்போம். அதற்கும் முன்னாடி வந்துட்டு நம்ம கவுண்டமணி செந்தில், இப்படி அற்புதமான அந்த ரெட்டையர்கள் இணைந்து செய்யக்கூடிய காமெடிகளை நம்ம ரசிச்சிருக்கோம். அந்த வகையில் இந்த பரிதாபங்கள் கோபி அண்ட் சுதாகர் இவர்கள் செய்யக்கூடிய காமெடி ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதாவது வாழ்க்கையில் டே டு டேல நம்ம என்னென்ன கஷ்ட நஷ்டங்கள் அனுபவிக்கிறோம், என்ன நகைச்சுவை இருக்குது, அதை எடுத்து அற்புதமாக அந்த வாய்ஸு அந்த பாடி லாங்குவேஜ் மூலமாக இருவருமே அற்புதமாக செய்வார்கள். கோபி ஆகட்டும் சுதாகர் ஆகட்டும், நிச்சயமாக அந்த காமெடியை பார்த்து நீங்கள் ரசிச்சிருப்பீங்க. சூப்பர் இடம்பா, இங்க சாப்பிடலாம். எல்லாம் பத்திரம் இறக்குங்க. இங்க பாருங்க, மேடா கட்டி விட்டுருக்காங்க. இப்ப நமக்கு தான் கட்டி விட்டுருக்காங்க பாரு, அழகா எல்லாம் இறக்குங்க. செம்ம நல்லான ஒரு ஏரியாப்பா. கட்ட போடா, இந்த பின்னாடி போடு. பின்னாடி போடவா? இந்த போட்டு இடம்லாம் சுத்தமா இருக்கு, இங்க கொண்டு போட்டுட்டு இருக்கீங்களா? நியாயமா இது? இங்க படம் இந்தியன் மக்களை போடுமா? பட்டி வரட்டும். ஓடியா ஓடியா விட்டுருக்காங்க. என்ன இது பாட்டுக்கன்னு எல்லாத்தையும் குப்பையை போட்டு கும்பிடு. ஹைவேஸ் பக்கத்துல இருக்க இடமே குப்பை போடுறதுக்கு தான் இருக்கு. உங்ககிட்ட எதுவுமே பேச முடியாது மாமா. உங்க அண்ணன் சொல்லி பிச்சு போடான்னு சொல்லுவாங்க அண்ணன்ட்ட. என்ன யாரா அவன் அடிச்சது? ஆண்டாண்டா. என்ன தம்பி டைம் சரியில்லை போல இருக்க? சாப்பிட்டது ஓகே, சரி. சாப்பிட்டுட்டு அந்த இடத்த கிளீன் பண்ணி வச்சுட்டு அந்த குப்பை எல்லாத்தையும் ஒரு பேக்ல போட்டு எடுத்து கொண்டு போய் குப்பை தொட்டியில போடுவோன்ற அறிவு இல்ல. ஏய், ஊனு மட்டும் கத்துன இல்ல, நான் வாயத்தான் அப்படி வச்சிருந்தேன். கத்தணும் வேணாம். போங்க போங்க. குப்பைய கட்டி கார்பேஜ் கவர் வச்சு எடுத்துட்டு போய் குப்பை தொட்டியில போடுங்க. அடுத்த ட்ராப்ல கவுண்ட் வேறதா வந்துச்சு, போ போ, ஆயிலே குத்தி போடுவேன். நம்ம நண்பர் கூட இதில் 2 பேரில் உங்களுக்கு யாரை பிடிக்குது அப்படின்னு கேட்டப்ப நிச்சயமாக பதிலே சொல்ல முடியாது. ஏன்னா இருகை இணைந்தால்தான் ஓசை. வலது கை நம்மளுக்கு பிடிக்குமா, இடது கை பிடிக்குமான்னு என்ன சொல்கிறது, இருவருமே அப்படி அற்புதமாக தான் இருக்கும். ஆரம்ப கட்டத்தில் இவங்க அந்த மெட்ராஸ் சென்ட்ரல் அப்படிங்கிற ஒரு சேனலில் இருந்து பல்வேறு விதமான கஷ்டங்களை எதிர்கொண்டு சிறிது சிறிதாக வளர்ந்து இன்றைக்கி ஒரு அற்புதமான பரிதாபங்கள் சேனலில் தங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த தங்கள் மனசுக்கு உகந்த ஒரு அற்புதமான ஜனரகமான காமெடி நிறையா கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. எல்லாரும் தங்களுடைய குடும்பத்தோடு உட்காந்து மனைவி குழந்தை குட்டியோடு உட்காந்து ரசிக்கணும். அது மாதிரி ஜனரஞ்சகமான காமெடி மட்டும்தான் நாங்கள் குடிப்போம் மொழிய அடுத்தவர்கள் மனசை நோகும்படியாக மனசு துன்பப்படுமாக நிச்சயமாக நாங்கள் காமெடி தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட சமீபத்தில் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க. எப்படி தாங்கள் கஷ்டப்பட்டு வளர்ந்தோம் அப்படிங்கிறத பல பேட்டிகளில் சொல்லியிருக்காங்க. இப்போ கூட க்ரௌடு ஃபண்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய பொதுமக்கள்கிட்ட இருந்து பணம் வசூலித்து அதன் மூலமாக ஒரு சினிமா எடுத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இதற்கு முன்னாடி ஜாம்பி அப்படிங்கிற படத்தில் கூட அவங்க நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த க்ரௌடு ஃபண்டிங் மூலியமாக கோவிட் சுச்சுவேஷனும் பல்வேறு ப்ராப்ளங்களை இணைந்து ரொம்ப சந்தித்து அதையும் வெற்றி கொண்டு இப்போ படம் எடுத்துகிட்டு வராங்க. கூடிய சீக்கிரத்தில் அந்த படமும் அதன் மூலயமாக என்னடா தலைவலிக்குதா? இல்ல, தண்ணி ஊத்தாம அடிச்சேன் நைட்டு. நீயா? நானே டிப்ரெஷன்ல இருக்கேன்யா. டிப்ரெஷன்ல இருக்கியா? ஆமாங்க. டிப்ரெஷன்ல இருக்கப்ப எப்பவுமே மனசு விட்டு பேசிடணும். எதுவும் வேற ஏதாவது பேனிக் அட்டாக், ஏதாவது ஒரு படபடப்பு வருதா, ஏதாவது இந்த மாதிரி டிப்ரெஷன்ல வேற என்ன டிப்ரெஷனா இருக்கு எனக்கு? டிப்ரெஷனா புரியல. டிப்ரெஷனா இருக்கு எனக்கு, ரொம்ப டிப்ரெஷனா. அது ஏன் டிப்ரெஷனா இருக்குன்னு கேக்குறேன். அதாங்க, ஏன் டிப்ரெஷனா இருக்கு யோசிச்சு என்னடா ஒரு டிப்ரெஷனா இருக்கிறது கூட கண்டுபிடிக்க முடியலையே, அந்த அளவுக்கு நம்ம இருக்கமா டிப்ரெஷன் ஆயிட்டேன் நான். அப்ப அதுக்கு பேரு டிப்ரெஷன் கிடையாது. வெட்டியா வீட்டுல உட்காந்துருக்க, வேலைக்கு போகாம வெட்டியா சவத்தை பார்த்துக்கிட்டே உட்காந்துருந்தா அந்த மாதிரி ஆகும். வெறும் டிஸ்பிளேவே பார்த்துக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டுனாலும் இந்த மாதிரி ஆகும். அதானே பண்ணிக்கிறீங்க. தேடு நாய் ஒண்ணு கிடைச்ச மாதிரி இருக்கு பைக், அதை போய் கிளீன் பண்ணலாம். ஒரு இடத்த கிளீன் பண்ணாலே மனசே கிளீன் ஆகும். அது ஒரு உளவியல் ரீதியாவே பயங்கர ரிலாக்ஸிங் ஆகும். ஆனா நம்ம டிப்ரெஷன் இருக்கிறது ஏன்னு தெரியலையே. நான் அதை கண்டுபிடிச்சதான் வெளியே வர முடியும். டிப்ரெஷன் ஒரு பேரை கண்டுபிடிச்சு வச்சுக்கிட்டு இவங்க படுத்துற பாடு அம்மா. என்னங்க நீங்க டிப்ரெஷன் ஆயிட்டீங்க அப்படிங்கும் போது இந்த மாடலேஷன்லாம் வீடியோலாம் தெரியும். அதனால சொன்னோம், ஆனா இதை வச்சு எப்படி நம்ம ரிப்ளை பண்றது, அவன் ஏதோ நக்கலா சொல்லியிருந்தானா நமக்கு தெரியாது இல்லை, அதனால அவனே சொல்ல சொல்லிட்டு தான் நாங்கள் ஆடியன்ஸே நீங்களே வீடியோ பண்ணி எங்களுக்கு அனுப்புங்க, அதுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம்னு சொல்லிட்டு வீடியோ காமர்ஸ்க்கு மட்டும் வச்சு சுகாம்போல ஒரு செக்மெண்ட்டாக வச்சு பண்ணிட்டு இருந்தோம். அதனால தான் அது வச்சோம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக டிஃப்ரெண்டாக ஏதாவது என்ன டிஃப்ரெண்டாக பண்ண முடியும். இப்போ நான் இருக்கேன், என் வேலையை செய்ய முடியும்னா நான் இங்கே தேவையே இல்லை. நான் செய்கிற வேலையை இவன் செய்ய முடியக்கூடாது, இவன் செய்யக்கூடாது, இவன் செய்கிற வேலையை நான் செய்ய முடியாதான் இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நாங்கள் டீம்லேயே வச்சுப்போம். இல்லைனா அந்த டீமில் அவங்க அவங்களால இருக்க முடியாது, அவங்களால சும்மா உட்காந்துருக்க முடியாதுல்ல.
அந்த மாதிரி ஒரு நாங்களே எங்களுக்குள்ள ஒரு சில இதெல்லாம் வச்சுக்கிட்டு கோட்பாடுகள், குறிக்கோள்கள் இதெல்லாம் வச்சுட்டு நாங்களும் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம். கிட்டத்தட்ட நாங்க மெட்ராஸ் சென்ட்ரல்ல வந்து வீடியோஸ் வந்து ஃப்ளூயண்டா பண்ண ஆரம்பிச்சது வந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அப்போ வந்து எங்களுக்கு வந்து வெறும் 7000 சப்ஸ்கிரைபர்ஸ்ல நாங்கள் ஆரம்பிச்சோம். இன்னைக்கு வந்து எங்களுக்கு ஒரு 1.3 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வந்திருக்காங்க. 1.3 மில்லியன் சொல்லக்கூடாதுல்ல, 13 லட்சம் பேர் வந்து கிட்டத்தட்ட வந்திருக்காங்க. அந்த 13 லட்சம் பேருக்கும் நாங்கள் வந்து இதுவரைக்கும் ஏதோ பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறோம். ஸோ அதே தான் வந்து இதுக்கப்புறமும் பண்ணணும். ஆமாம், நாங்கள் வந்து எடுத்தோடனே நாங்கள் அந்த மாதிரி ஒரு டக்குன்னு வந்து எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி வீடியோலாம் போடவே முடியல. நாங்கள் இதில் 100 வீடியோ பண்ணியிருப்போம். 60 நாள் 60 வீடியோ வந்து 100 நாள் வேலையை பற்றிட்ட மாதிரி போல் எழுதி போட்டிருப்போம். 60 நாள் 60 வீடியோ வந்தே ஆகணும், இதான் நம்ம டார்கெட் சொல்லிட்டு அப்படிலாம் ஒரு மாதிரி கார்பரேட் கம்பெனி மாதிரிலாம் ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். ஆனால் இப்போ வந்து போட்ட கொஞ்ச நேரத்துலேயே வந்து இருந்தது 4-5 நாள்லேயே வந்து 1 மில்லியன் ரீச் ஆயிருது வியூஸ்லாம். இப்போ சப்ஸ்கிரைபரும் வந்து நிறையா கான்ஸ்டன்ட்டாக ஒரு 2000-3000 பேர் வந்து டெய்லியும் வந்துகிட்டே இருப்பாங்க சேனலுக்கு. இதெல்லாம் அண்ணா துபாய் கடாருண்ணா வாங்க. நம்ம ஹோட்டலுக்கு வர்றது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கு. என்ன சாப்பிடுறது சாப்பிடும்போது ஆசையா இருந்தது. ஆமா ஆமா, நம்ம கடை தானே ஃபேமஸ் இங்க. அதுவும் புரோட்டாவுக்கு அந்த சுக்கா, மட்டன் சுக்கா, இந்த பெப்பர் சிக்கனு, அப்புறம் நாட்டுக்கோழி ஃப்ரை இதெல்லாம் வச்சு நீ சாப்பிட்டேன்னு வச்சுக்கேன், உனக்கு தெரியும் நீ சாப்பிட்டுருப்ப. அதான் இது வேற எதுவும் சைட் டிஷ் கிடையாதா புரோட்டாவுக்கு? புரோட்டாவுக்கு இதுதானப்பா கொடுத்துட்டு இருப்போம். என்ன அது மான் கறி, ஒட்டக கறி இது மாதிரி கிடையாதா? அதெல்லாம் பண்ண ஜெயில தூக்கி போட்டுருவாங்கப்பா. அதெல்லாம் இங்க எப்படிப்பா கிடைக்கும்? கிடைக்காதா? என்ன என் கடை வச்சுக்கிட்டு ஊர்ல வச்சிருக்கீங்க? அதெல்லாம் சாப்பிட்டு நீ பழக்கப்பட்டிருக்கியா? அதே சாப்பிட்டு பழகிருச்சு எனக்கு. என்ன கேக்குறாரு அவரு? இல்ல மான்கறி ஒட்டக கறி கேக்குறாரு. அது நான் எங்க போவேன்? என்ன சார்? மான் கறி துபாயில சாப்பிட்டு இருக்கோம்ல. தம்பி இந்த பரோட்டா சாப்பிடு. அண்ணே பரோட்டா மட்டும் கிடக்கு. இது சால்னா கிண்ணது வாங்கிட்டு இல்லையா? ஏன் நாட்டுக்கோழி பொரிச்சு வாங்கிட்டு வரனே? பரோட்டா தான் கிடைக்கும், இங்க சால்னாலாம் கிடைக்காது. துபாய்னா அப்படிதான். எப்படி திங்கிறது அப்புறம்? சாப்பிடு. தண்ணியை தொட்டு எப்படி திங்கிறது? தண்ணியை தொட்டு சாப்பிட முடியாதுல, ரொம்ப கஷ்டம். பொக்கோ கோலான்னு ஒண்ணு இருக்கு. பொக்கோ கோலா மனுஷன் திம்மானே. பொக்கோ கோலா வச்சுட்டு என்னன்னு இது முடியாதோ? ஆமாண்ணே. மூதேவி டீயை தொட்டுக்கு சாப்பிடாம பாரு. இங்க ஒருத்தர பாரு எதை தொட்டு சாப்பிடாம. என்ன கண்ட கரும்பு போட்டு தின்னுட்டு இருக்காங்க பரோட்டாவை. நீ அடுத்த வருஷம் சாப்பிடு. நீ சமைக்க கத்துக்காப்ப. அண்ணனுக்கு பொக்கா கோலா இருக்கும், அதை எடுத்து கொடுங்க. பொக்கா கோலா அது என்ன மர்மமான பொக்கா கோலா? அது என்னன்னா அண்ணன் நான் கொடுத்துறேன். கொடுத்துறேன்.